ரீசெண்டாக இந்தியன் சினிமாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் தான் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் அவர்களோட இறப்பு செய்தி. ஏன்னா ரஞ்சித் அவர்களோட வேட்டுவம் படத்தோட ஷூட்டிங் அப்போ கார் சேசிங் சீனில் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் அவர்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்துட்டாரு. அதுக்கு படக்குழுவோட அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் உட்பட ஒரு 3 பேத்து மேலே போலீஸார் கேஸுமே போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரஞ்சித் அவர்களோட சைட்லேருந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த விஷயம் எதிர்பாராம தான் நடந்துச்சு. நாங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் சேசிங் சீன்லலாம் என்ன ப்ரொசீஜரோ அதே தான் இந்த ஷூட்டிங்லையும் பண்ணியிருந்தோம். ஆனால் அது எதிர்பாராத விதமாக தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுலேயும் அவங்களோட குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்தில் தான் இருப்போம். ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் அண்ணன் ஒரு பெரிய ஸ்டண்ட் கலைஞராக இருந்தவர். அவர் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவார். ஸோ அவரோட இறப்பு எங்களாலேயே ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இவரோட இந்த இறப்பு செய்தி ரசிகர்கள் மத்தியிலையும் திரை பிரபலங்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்திருச்சு. ஏன்னா ரீசெண்டாகவே கொஞ்சம் வருஷமா என்னன்னே தெரியல, நடிகர்கள் மத்தியில் நிறையவே இந்த மாதிரி இறப்பு நடந்துட்டே தான் இருக்கு. முக்கியமாக காமெடி நடிகர்கள் நிறைய பேர் உடல்நல குறைவால் இறந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்மே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதுலேயே ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாமே அவங்களோட உயிரை பணையம் வச்சு தான் இந்த மாதிரி படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும், இப்படி எதிர்பாராத விதமாக அவங்க உயிரிழந்தாலுமே அவங்க குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி நடிகர்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் ஆதரவாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ ரீசெண்டாக ஒரு நடிகர் பண்ண விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் அவர்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 650 ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த இன்சூரன்ஸ் மூலமாக ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 5.5 லட்சம் வரைக்கும் ஃப்ரீயாகவே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா. ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே அக்ஷய் குமார் அவர்களை பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இப்படி ஒரு முயற்சியை இவர் கையெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அக்ஷய்குமாரை பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னுமே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் கூட அவங்களோட ஃபேமிலியோ இல்லை அவங்களையும் பார்த்துக்கறக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே ரியல் ஹீரோஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும்போது அவங்களோட உயிரை பணையம் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை கடந்து போகாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்த அக்ஷய்குமார் அவர்களுக்கு திரை பிரபலங்கள் சைட்ல இருந்துமே பாராட்டுகள் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.